இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 பிரிஞ்சி இலை, அந்த ஸ்டார் பூவு, இது பேர் என்ன மறந்து போச்சு. அடுத்தது கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் வந்து 2 தான் போடணும், நிறையா போடக்கூடாது. 2 ஏலக்காய், இந்த பட்டை, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆனியன் அப்படியே நம்ம இதில் போடணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஒரு மாதிரி ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே நல்லா ஒரு மாதிரி அந்த கலர் வரும். கலர்லாம் போடவே கூடாது, இதிலே ஒரு மாதிரி கலர் வரும். ப்ரௌன் கலரில் வந்தால் அந்த பிரியாணி வந்து ப்ரௌன் கலரில் வரும். நம்ம நிறைய காரத்தூள் போட்டோம்னா அந்த கலரில் வரும். அதனால் நேச்சுரலாகவே இதில் வந்து வெங்காயத்தை நல்லா அந்த பகோடா கலரில் வறுக்கணும்வாங்க. ப்ரௌன் கலரில் எப்படி வருதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இந்த கலர் ப்ரௌன் கலர் வரணுங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு சம அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சம அளவு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா ஒரு வதக்கு, ஒரு கிண்டல், ஒரு வதக் சதக் சதக் நல்லா பண்ணிவிட்டு நல்லா வாசனை செம்மையாக இருக்குது வாசனை. நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா. இந்த பொடி வந்து நானே அரைச்சது, நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அதுவே போதுங்க. நான் அந்த காரத்தூள் அதெல்லாம் போட மாட்டேன், ஒரு 2 ஸ்பூன் தான் போடுவேன், போதும். நெக்ஸ்ட்டு வந்து மெயின், நம்ம தலைவரை தூக்கி உள்ளே போடணும். சிக்கன் நல்லா கிண்டிட்டு வந்து தயிர் போடணும், ஏன்னா இது கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடும், அதுக்காக கொஞ்சம் தயிர். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். சிக்கன் போட்டதுக்கப்புறம் தான் நான் மஞ்சத்தூள் போடுவேன். போட்டு நல்லா கிளறணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே அரிசி போட வேண்டியதாங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ரொம்ப ஈஸிங்க பிரியாணி, ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுவேன், சுடு தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சு, டைம் இல்லைன்னா அப்படி தான் பண்ணுவேன். கொதிக்க வச்சு ஊற்றிட்டு டக்குன்னு அரிசி ஒரே விசில் முடிஞ்சு போச்சு. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதால் ஒரு கிண்ணம் அரிசி எடுத்தேன், பாசுமதி அரிசி, ஒரு 15 நிமிஷமாக ஊறுது. இதால் ஒரு 1.5 கிண்ணம் தண்ணி போதும், ஏன்னா இதிலே தண்ணி ஒரு 1/2 கிண்ணம் அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1.5 கிண்ணம் போதுன்னா போதும். ஒரு தண்ணி தான் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும், இல்லைன்னா வேறு வேறையாக இருக்கும். கரெக்டாக 1.5 போட்டு ரொம்பலாம் சீக்கிரம் வெந்துடும் இந்த சிக்கன். அதனால் ஒரு கிண்டி உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அரிசி ரெடி ஆகிடுச்சு, ஊற வச்ச அரிசி, பாசுமதி அரிசி போட்டாச்சு. 10 மினிட்ஸில் வந்துடும், முடிஞ்சது. பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாமா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள். இதே மேலாக்க அப்படியே கிண்டி விடுங்க. சூப்பர், பிரியாணி ரெடி.